இன்டர்வல் பாயிண்ட் என்னுடைய எல்லா இன்டர்வல் பாயிண்ட்டும் வந்து ஒரு மாஸ் இன்டர்வல் பாயிண்டாக தான் இருந்திருக்கு இது வரைக்கும். அது கழகத் தலைவன் நீங்கள் பின்னோக்கி போனீங்கன்னா எல்லா படங்களும். இங்கே அந்த ஹீரோ வந்து ரிசீவிங் எண்டில் இருக்கார். அடி வாங்குகின்ற இடத்துல முழங்கால்ல உட்காரப்பட்டு உட்கார வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல இருக்கார். அவர் வந்து தோற்கக்கூடிய இடத்துல இருக்கார். சரியா? இந்த இன்டர்வல் பாயிண்ட்டை வந்து அஜித் சார் மாதிரியான ஒரு ஹீரோ வச்சு பண்ணுறதே வந்து ஒரு ரிஸ்க். பட் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, we had this confidence. இந்த ட்விஸ்ட் வந்து ஆடியன்ஸை கேப்டிவேட் பண்ணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். அதான் சொல்றேனே, ஒரு நிமிஷம் நாங்கள் கையில தப்பா நினைச்சிட்டோம். ஏன்னா அதே வந்து எண்ட்ல பார்த்தீங்கன்னாலும் ஈவன் ஆஃப்டர் ஜஸ்ட் பிஃபோர் அர்ஜுன் சார் இஸ் கோயிங் டு பி வேன்குவிஷ்ட். சரியா? ஹீரோ ஜெயிச்சிட்டார் சண்டையில். இருந்தாலும் கெஞ்சுகின்றவராக ப்ளீட் பண்ணுகின்றவராக ஹீரோ தான் இருப்பார். கொக்கரிக்கின்றவராக அர்ஜுன் இருப்பார். ஸோ இந்த விஷயங்கள் தான் படத்தில் வந்து சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் பயந்துகிட்டு தான் இருந்தேன். படம் ரிலீஸ் வரைக்கும் நான் பயந்துகிட்டு தான் இருந்தேன்.